வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவது குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தொடர்ந்து பார்ப்போம். அவங்க பேர் சேர்க்கலாம் தான். அதற்காக இந்த சம்மர் ரிவிஷன் பீரியட் நம்ம முன்கூட்டியே அவங்கள கிட்ட அப்ளிகேஷன் வாங்கிட்டு அதை ப்ரொசஸ் பண்ணிட்டு 1ஆம் தேதிக்கு அப்புறம் பப்ளிஷ் பண்ண போறோம். சம்மர் ரிவிஷன் ஷெட்யூல் என்ன இருக்கு, நம்ம நாளைக்கு 15ஆம் தேதி நம்ம டிராஃப்ட் ரூல்ஸ் பப்ளிஷ் பண்ண போறோம். டிராஃப்ட் ரூல்ஸ்ல இதுவரை யார் யார் ரூல்ஸ் இருக்காங்க அந்த ரூல்ஸ் பப்ளிஷ் ஆக போகுது. இன்னைக்கு தேதி வரை யார் யார் ரூல்ஸ் இருக்காங்க அவருடைய பேர். அதுக்கப்புறம் 10ஆம் தேதி வரை 15ஆம் தேதி இந்த மாசம் இருந்து 10ஆம் தேதி அடுத்த மாசம் வரை யார் இருந்தாலும் அது கிளைம் கொடுக்கலாம், அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம், டிலீஷனுக்காக கொடுக்கலாம், மாடிஃபிகேஷனுக்காக கொடுக்கலாம், அல்லது சேஞ்ச் வித் இன் த கான்ஸ்டிடுவன்சி. அதுக்கு தனியாக ஃபார்ம்ஸ் இருக்கு. ஃபார்ம் 6 ஃபார் அடிஷன், ஃபார்ம் 7 ஃபார் டிலீஷன், ஃபார்ம் 8 ஃபார் கரெக்ஷன்ஸ் அண்ட் ஃபார்ம் 8A ஃபார் சேஞ்ச் இன் அட்ரஸ். கான்ஸ்டிடுவன்சிக்கு உள்ள சேஞ்ச் இன் அட்ரஸ், கான்ஸ்டிடுவன்சிக்கு வெளியே அட்ரஸ் சேஞ்ச் ஆனால் புது ஃபார்ம் 6 கொடுக்க வேண்டியிருக்கும் தான். ஸோ இதை ப்ரொசஸ் பண்ணிட்டு 10ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாம் ப்ரொசஸ் பண்ணிட்டு அதில் BLO லெவல் வெரிஃபிகேஷன், இன்கொயரி, டேட்டா ப்ராசஸிங் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நம்ம 5ஆம் ஜனவரி அதை பப்ளிஷ் பண்ண போகிறோம் ஆஸ் ஃபைனல் ரூல்ஸ். ஸோ இந்த டிராஃப்ட் ரூல் ப்ளஸ் என்ன பப்ளிஷ் பண்ண போகிறோம் சப்ளிமெண்ட் இந்த ரிவிஷனோட ரிசல்ட்ஸ், தட் வில் கன்ஸ்டியூட் த ரூல்ஸ் ஃபார் தி ஸ்டேட். இந்த ரூல்ஸில் இந்த ரிவிஷனில் யார் யார் நம்ம புதுசாக சேர்க்க போகிறோம் அவங்களுக்கு நம்ம வாக்காளர் அட்டை 25ஆம் தேதி நேஷனல் ஓட்டர்ஸ் டே நடக்கும் எல்லா போலிங் ஸ்டேஷன் லொக்கேஷனில், அப்போ கொடுக்கப்படும் தான். சில ஃபிகர்ஸ் நம்ம முன்கூட்டியே வாங்கி உங்களுக்கு கொடுக்குறோம் தான். ஆனால் இதை ஃபைனல் நாளைக்கு தான் கரெக்டாக தெரியும் தான். பட் வி ஹவ் டேக்கன் சம் ஃபிகர்ஸ் ஃப்ரம் தி டிஸ்ட்ரிக்ட். உங்களுக்கு தெரியும் தட் லாஸ்ட் எலெக்ஷன் டைமில் த டோட்டல் எலெக்டர்ஸ் வேர் 5,42,876 550,42876. That is till the conduct of Lok Sabha election. அதுக்கு அப்புறம் நம்ம கண்டினியூஸ் ரிவிஷன் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். யார் இஷ்டம் மனு கொடுக்கலாம் தான். இந்த பீரியட்ல நமக்கு மொத்தம் 77,087 மனு வந்தது. அதில் 65,648 were accepted and added to the rules. இதுக்கு நாளைக்கு பப்ளிஷ் ஆகும். அதில் இந்த பேர் ஆட் நாளைக்கு பப்ளிஷ் ஆகும் ரூல்ஸ். After last election till this today, not today, 10 days back. Till 10 days back, 77,087 applications received for addition. Alle 65,648 admitted. In the period, the total number of applications received for deletions were 10,964. 10964. Adille we admitted 10389. But apart from this, suo moto we deleted 2,26,512. This suo moto arises because after the announcement of elections, no deletion was banned by Election Commission. So all those deletion cases for shifting, deletion cases for death and duplicates identified, all that suo moto deletion took place. So total deletion in this period is 2,36,901. 236,901 from April to October. Not April, you say May, because April to May nothing was taken. After election was over, after May 16 to this period. And so final the rules are 548,71,374, which is going to be published tomorrow.
Ideally, it should have been told tomorrow, but இன்னைக்கு press conference இருக்கு, நாளைக்கு இதுக்கு தனி press conference தேவையில்லை. So, and we collect பண்ணிட்டு collector வந்து we are giving it to you. 54871 அதில் mail is 274-21074 and female is 274-47-173 and the third gender is 3127. So female is more than male. This is the general role position. Now 15th and 10th we will have the role revision. Adile special campaign we are going to have on 26th Sunday and 2nd Sunday. Except Thoothukudi where it will be first because most of our staff there is have requested on Sunday they want some religious reason they have requested so first patron Thoothukudi. Otherwise 26th and second special campaign like காலை 10 மணி இருந்து ஈவினிங் 5 மணி வரை polling booth le will collect applications from everyone and I've given the pattern போன வருஷம் 75% application நம்ம special campaign நாளே தான் வந்தது. So this time also we expect heavy load for special campaigns. Again this time online registration we are trying to encourage. Last time we reached a figure of around 25% application online. So now we try to go more higher. Same thing internet browsers ode ipo government also is setting up some citizen service centers adu use pannalam. So online we will try to encourage and publicize because online le மக்களுக்கு லாபம் இருக்கு எரர் இல்லாமல் எல்லாம் வரும் ஃபோட்டோ மாற்றாமல் வரும் எல்லாம் கரெக்டாக வரும் என்ன ஸ்பெல்லிங் போடுறீங்க அதர் ஸ்பெல்லிங் வரும் எவ்ரி திங் வில் பி சேம் ஸோ அந்த கம்ப்ளைண்ட் கம்மியாகும் நம்மளோட டேட்டா என்ட்ரி டைம் சேவ் ஆகும் தான் தட் ஆல்சோ ஃபார் அஸ் இட் வில் ஸ்பீட் அப் த ப்ரோசஸ் ஸோ மோர் குவாலிட்டி டைம் கேன் பி புட் ஆன் வெரிஃபிகேஷன் ஸோ திஸ் இஸ் தி சம்மரி ரிவிஷன் ஐ எக்ஸ்பெக்ட் வேண்டுகோள் மக்களுக்கு நீங்கள் இன்னொரு 2-3 நம்ம சிஸ்டம் போட்டுக்கோம் that you can check up your whether roles le pay irka illaya. You can go to our website, search roles port, epic number port. If you have the epic number ille, then you can even put your name and father's name port. Ninga search pannalam da epic number port state wide search pannalam. Suppose epic number unkita kadiyade, then on the constituency poite father's name other name search panna you'll come to know name roles irka illaya. Innor nama phone based system nama panna porom. Phone based means நீங்கள் ஒரு நம்பர் இருக்கு 94412345 இந்த நம்பர் லாஸ்ட் டைம் வி யூஸ் இன் எலெக்ஷன் டைம் நீங்கள் எபிக் நம்பர் நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணால் யூ வில் கெட் த ரிப்ளை இட் வில் பி ஆக்டிவேட்டட் டுமாரோ வில் கெட் த ரிப்ளை தட் டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் பிகாஸ் வில் கெட் த டிராஃப்ட் ரோல் வில் புட் இட் ஆன் த சர்வர் ஸோ ஒன் டே இருக்கலாம் ஸோ வில் கெட் தி எஸ்எம்எஸ் வெதர் யுவர் நேம் இஸ் தேர் ஆர் நாட் இருந்தால் எந்த போலிங் ஸ்டேஷனில் இருக்குது. Suppose your name is not there, but your epic number irke, neenga udu form 6 apply pannalam, and so that your name gets added. You know, we are also undertaking a sweep campaign, campaigning among people both district level through the district collectors, various campaigns like Manija Sankli, Marathon, March Past, all those things will be held, plus painting competition, other things. Also, we are using various government departments to reach to the last people, including school children, revenue officer, Anganwadi workers, Bulma. People nama enroll panna. We are also using some bytes of icons. Basically, the previous bytes we are combining together into a catchy byte, which will be released on TV channels and theatres and all that. So these things will be done for the purpose to encourage people to come and enroll themselves in the roles. That's all. Any questions? மற்ற நாள் நீங்கள் வாக்கு சவுடியில் கொடுக்கலாம். வாக்கு சவுடியில் ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க, அவர் தான் டிசைனேட் ஆஃபீஸர். ஆமாம், விடுமுறை தவிர பாக்கி நாள் அங்கே இருப்பாங்க, அங்கே கொடுக்கலாம் தான். இல்லை பூத் லெவல் ஆஃபீஸர், ஒரு ஏரியாவுக்கு பூத் லெவல் ஆஃபீஸர் இருக்காங்க, அவருக்கு கொடுக்கலாம்.
இல்லை நீங்கள் இஆர்ஓ ஆஃபீஸ் கொடுக்கலாம். ஆனால் பெஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் கொடுக்கலாம். சப்போஸ் யூ கேன் ஆன்லைன் கொடுத்தா பெஸ்ட் acknowledgement and all our forms are numbered, so you can track your application through your number. See, Srirangam பொறுத்த வரைக்கும் see law is very clear. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். வேகன்சி வந்தோடனே 6 மாதத்துக்கு உள்ள எலெக்ஷன் கமிஷன் has to hold election. So election commission has to decide. And but vacancy எப்போ வருது பொதுவாக election commission waits for a notification of the assembly or the parliament. That is the seat vacant right here. Normally it is notified. So once it is notified, anyway election commission has been informed that in mari vacancy create aayirukka, notification either paathirukom. We have been informed the election commission also on that. So secretary will notification kudukanuma sir, adukku wait pannringa avanaala? Illa see that so far election commission நான் இன்னைக்கு check பண்ணேன் that vacancy is created through that notification is the authorized thing that vacancy ஆயிடுச்சு. So இன்னும் டைம் இருக்கு, 6 months டைம் இருக்கு. ஸோ நீங்கள் அவ்வளோ நீங்கள் எக்ஸைட்டட் ஆகாதீங்க. வேகன்சி டெக்னிக்கலி ஆஸ் பர் லா, ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கெட்ஸ் கிரியேட்டட் ஆன் த டே எனி ஆர்டர் இஸ் பாஸ்ட். ஸோ சப்போஸ் some reason vacancy occurs, vacancy from the date. It's not 6 months, not from the date of notification, it's 6 months from the date of vacancy. Okay. Bulk applications is not permitted except only one clause has been allowed. Each political party के नाम சொல்லிருக்கோம், நீங்க ஒரு பூத்க்கு பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுங்க. And the booth level agents they are allowed to give and the full period ல 30 application in the revision period ல 30 application கொடுக்கலாம், subject to 10 per day, maximum 10 application per day, subject to maximum 30 in the revision period. Booth level agents மனு கொடுக்கலாம் தான். பட் அவங்க சர்டிஃபை பண்ணும் that these applications they have processed themselves and they are all genuine applications. அதில் சர்டிஃபிகேட் கீழே இருக்கு. and I know that action will be taken against me under law if wrong certificate is given. So that is a offence. Giving a wrong certification to the commission is an offence as per the RP Act 1950. 30 applications per booth level agent. Per booth level agent, maximum in the entire period, not per day. Is that very short one? Huh? Is that realistic? Realistic means high or low? என்ன சொல்றீங்க? Appears to be low. இல்ல you see there are 1000 average 1000 voters in a constituency, so 4 to 5% will be addition. So 40 to 50 தான் வரும் அந்த பூத்துக்கு. So 30 ஒருத்தருக்கு கொடுத்தா போதும். இஸ் நாட் லோ. ஐ தாட் இட் வாஸ் ஹை. 30 இஸ் நாட் லோ because 40 to 50 maximum 60 வரும். எக்ஸப்ட் நியூ ஏரியாஸ் லைக் ஸ்ரீலங்கநல்லூரில் புது ஒரு பில்டிங்கே வந்துச்சு. அதை தவிர பாக்கி இடத்துல மேக்ஸிமம் அடிஷன் இந்த ருட்டீன் ப்ரோசஸ் will not be more than 4%. ஸோ 4% பண்ணால் 40-50 வரும். அதில் ஒருத்தர் 30 கொடுத்தா தட் இஸ் ஹை. ஐ தாட் இட் வாஸ் ஹை நம்பர். நீங்கள் லோ சொல்கிறீங்க. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவது குறித்து அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் நேற்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் ஆலோசனை நடத்திய நிலையில் இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் வரைவு வாக்காளர் பட்டியல் நாளை வெளியிடப்படும் என்றும், வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க, முகவரி சேர்க்க மற்றும் பெயர் நீக்க விரும்புவோர் விண்ணப்ப படிவம் 6 பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் இறுதி வாக்காளர் பட்டியல் ஜனவரி 5ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் பிரவீன்குமார் தெரிவித்தார்.